வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம ஒரு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் நான் இது பண்ணியிருக்கிறேன். இட்லி மாவு எடுத்தால் போதும். இட்லி மாவில் நம்ம எப்படி பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானோன்னே கடுகு போடணும். அதில் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வணங்கட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இந்த மாவில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் நல்லா அதை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம இப்படி எடுத்து ஊற்றுமோ இப்படி இருக்கணும். பணியாரத்துக்கு இப்படி இருக்கணும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பணியார சட்டியில் எண்ணெய் லைட்டாக ஒட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒட்டாமல் வரணும். இப்போ அதில் ஊற்றலாம். இப்போ அது நல்லா வேகட்டும். மூடி போட்டு விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பணியாரத்துக்கு ஒரு சட்னி செய்ய போகிறோம். தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, பொட்டுக்கடலை. இதை இப்போ நம்ம நல்லா அரைக்க போகிறோம். சட்னி அரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு. ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சட்னியில் எடுத்து கொட்டிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சட்னி சாம்பாரும் ரெடி. எதில் வேணாலும் சாப்பிட்லாம்.
குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸு. இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.